சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சி பகுதியில் இளைஞர் ஒருவர் வெட்டிக்கொலை. தமிழரசுக் கட்சி உறுப்பினர் வீட்டிற்கு தீ. கட்சியின் செயற்பாடுகளை முடக்க சதி என தகவல். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பலமடைவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. தொடரும் மழை வீழ்ச்சி காரணமாக பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழுவினருக்கு அனுர அரசாங்கத்தின் தண்டனை. அரசியல்வாதிகளுக்கு ஆபத்து. வவுனியா போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த இளைஞன். பல லட்சம் போதை மாத்திரைகள் சிக்கின. தங்காலை பகுதியில் ஐஸ் போதைப் பொருளால் 2 நாய்கள் மரணம். செவ்வந்தி புலனாய்வு பிரிவில் பயிற்சி பெற்றிருக்கிறாரா? வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். யாழ் சுன்னாகம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 இடமாற்றம். ஐரோப்பா ஆசையில் கொலையில் சிக்கிய இஷாரா. விசாரணையில் வெளியானது பகிர் தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஏராவூர் பற்று புல்லுமலை வட்டார பிரதேச சபையின் உறுப்பினர் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் கட்சியின் சுதந்திரமான செயற்பாட்டுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் நாசகார செயல் என ஏராவூர் பற்று பிரதேச சபையின் உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான நிலாந்தன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சியின் ஏராவூர் பிரதேச சபை உறுப்பினர் சிவானந்தனின் வீட்டுக்கு நேற்று இரவு இனம் தெரியாத நபர்களால் தீ வைக்கப்பட்டு வீடு முற்றிலும் எரிந்துள்ள நிலையில் அதை நேரில் சென்று பார்வையிட்ட நிலாந்தன் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இலங்கை இன்னும் நாசகார சதி குழுக்களிடம் இருந்து முழுமையாக விடுபடாத நிலையில் நாட்டில் இன்று வரை வன்முறை சம்பவங்கள், துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டினார். எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல் நடைபெறவுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தமிழரசுக் கட்சியின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி அக்கராயன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஸ்கந்தபுரம் ஈச்சங்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார். முற்பகை காரணமாக 24 வயதுடைய இளைஞன் அதே பகுதியைச் சேர்ந்த கௌரிராஜன் கஜன் என்ற பிள்ளையின் தந்தையே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி நீதிமன்ற நீதிவானின் உத்தரவுக்கு அமைய சடலம் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அக்கராயன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கிராம மட்டங்களில் பலமடைந்து வருகிறது. மாகாண சபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரே தேர்தலில் போட்டியிடும் விதம் பற்றி முடிவெடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய வேட்புமனு வழங்கும் போது வேட்பாளர்கள் தொடர்பில் போலீஸ் சான்றிதழ் பெறப்படும். போதைப்பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்களா என்பது பற்றி ஆராயப்படும். குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பியோட கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். தொடரும் சீரற்ற காலநிலையை தொடர்ந்து மகா ஓயா மற்றும் தெதிர் ஓயாவில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மகா ஓயா படுகையின் சில ஆறுகள் அமைந்துள்ள பகுதிகளில் நீரின் மட்டம் அதிகரித்துள்ளது. மழை நிலைமை நீடித்தால் அடுத்த 36 மணி நேரத்துக்குள் அலவ, திவுலப்பிட்டி, மீரிகம, பன்னல, வெண்ணப்புவ, நீர்கொழும்பு, கட்டானம் மற்றும் தங்கொட்டுவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மகாஓயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் குறிப்பிடத்தக்க வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழை நிலைமை மற்றும் மகாஓயா படுக்கையை நீர்ப்பாசனம் செய்ய ஆறுகளின் நீர்மட்டங்களை நீர்ப்பாசன திணைக்களம் பகுப்பாய்வு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தெதிரோயா படுக்கையின் மேல் மற்றும் நடுப்பகுதிகளில் கணிசமான மழைப்பொழிவின் காரணமாக தெதிரோயாவின் நீர்மட்டம் வெள்ள அபாயத்தை நெருங்கி வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. பாதாள உலக குழுவினர் இலங்கையின் அரசியலுக்குள் நுழைந்துவிட்டனர். இந்த குழுவினரை கூண்டுடன் ஒழித்து கட்டியே தீர்வோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கையில், இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தினூடாக உரிய தண்டனை வழங்கப்படும். இவர்களுடன் தொடர்புடைய பொது நபர்கள், அரசியல்வாதிகள் எவருமே தப்ப முடியாது. அவர்கள் அனைவரையும் கைது செய்து தீருவோம். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தலைமறைவாய்க்குள்ள சகல பாதாள உலக குழுவினரையும் கைது செய்து சிறையில் அடைப்போம். இந்த ஆட்சியில் பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்து கட்டியே தீருவோம் என அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் 3,59,000 போதை மாத்திரைகளுடன்
இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றை தொடர்ந்து வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சோமரட்ன விஜயமுனி அவர்களின் ஆலோசனையில் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவைச் சேர்ந்த உப போலீஸ் பரிசோதகர் பிமல் பியரட்ன தலைமையிலான போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் பொழுது குறித்த போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன. வவுனியா ஏனையின் வீதியூடாக வவுனியா நகரை பயணித்த பொலிரோ ரக வாகனத்தை இலங்கை போக்குவரத்து சபை சாலைக்கு அருகில் மறைத்த போலீசார் விசேட சோதனையை மேற்கொண்ட போது குறித்த வாகனத்தில் கருவாட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து குறித்த மாத்திரைகள் மற்றும் வாகனம் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்காலை கடற்றொழில் துறைமுகத்தில் ஐஸ் கலந்த நீரை பருகிய 5 நாய்களில் 2 நாய்கள் நேற்று உயிரிழந்துள்ளதாக தங்காலை மிருக வைத்தியசாலை நிறுவனத்தின் வைத்தியர்கள் தெரிவித்தனர். தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பொருட்கள் அடங்கிய 51 பொதிகள் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் உள்ள நீரை பருகிய 5 நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றி வழமைக்கு மாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டன. இந்த நாய்களை கொண்டு செல்வதற்கு அரச மிருக வைத்தியர்கள் வராத காரணத்தால் மிருக வைத்திய தனியார் நிறுவனம் அந்த நாய்களுக்கு மருந்து கொடுத்து பராமரித்து வந்தது. கடந்த 14ஆம் தேதி ஐஸ் போதைப் பொருள் அடங்கிய பொதிகள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 15ஆம் தேதி தங்காலை கடற்றொழி துறைமுகத்தில் வளமையாக சுற்றித் திரிந்த நாய்கள் வளமைக்கு மாறாக செயற்பட்ட நிலையில் 5 நாய்கள் ஒரே இடத்தில் சுற்றித் திரிந்தன. இந்த காணொலிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தன. அத்துடன் ஏனைய நாய்களின் இரத்தம் எடுக்கப்பட்டு மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தங்காலை வைத்திய நிறுவனம் தெரிவித்துள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா சவந்தி புலனாய்வு பிரிவில் பயிற்சி பெற்றிருக்கிறாரா என்கின்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ராணுவ பிரிவில் பயிற்சியை பெற்றுக்கொண்ட ஒருவரால் புலனாய்வு தொடர்பான பணிகளை செய்வது கடினம். புலனாய்வு பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது அந்த பணிகளில் வரும் சவால்களை எதிர்கொள்ள சிறப்பு பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்படும். குறிப்பாக இஷாரா சவந்தி புலனாய்வு துறையில் பயிற்சியை பெற்றிருக்கிறாரா மற்றும் செவ்வந்திய ஒத்த உருவத்தில் வேறொரு பெண் முன்னிறுத்தப்பட்டது பற்றிய விடயங்கள் தொடர்பில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத முறையில் பணத்தை சேகரித்த சுன்னாக போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் இருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபரால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இருவரும் நெடுந்தீவு போலீஸ் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இருப்பினும் அவர்கள் சட்டவிரோதமாக ஈட்டிய பணம் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக கெகல்பத்திர பத்மே கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் சஞ்சீவ கொலையில் இசாரா சவந்தி ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வது தன்னுடைய கனவு என கெகல்பத்திர பத்மேவிடம் அவர் தெரிவித்து வந்தார். தன்னை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக பத்மே வாக்குறுதி அளித்ததால் சஞ்சீவவின் கொலைக்கு உதவி செய்தமைக்காக அவர் பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என இசாரா தெரிவித்துள்ளார். இசாரா செவ்வந்திக்கு அவர் வாக்குறுதி அளித்ததுக்கு அமைய இசாராவுடன் கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாயிடம் 65 லட்சம் ரூபாய் கொடுத்த கெகல்பத்திர பத்மே இசாரா செவ்வந்திக்கு போலி கடவுச்சீட்டு தயாரித்து ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்ப திட்டமிட்டதாக விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர். சிறுவயதிலிருந்து கெகல்பத்திர பத்மேவுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த இசாரா தன்னுடைய வெளிநாட்டு கனவு குறித்து கெகல்பத்திர பத்மேவிடம் தொடர்ந்து கூறி வந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். கடந்த வாரம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி தற்போது கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் சஞ்சீவவின் கொலை தொடர்பில் பல உண்மைகளை தற்பொழுது வெளிப்படுத்தி வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.